வணக்கம் பிஎஸ்எஃப். நான் உங்கள் சுரேந்தர். நம்ம எல்லாருமே நம்மளுடைய வாழ்நாளில் ஒரு டைம் ஆச்சு ஜேம்ஸ் பாண்ட் படம் பார்த்துருக்கோம். இந்த ஜேம்ஸ் பாண்ட் படம் அப்படிங்கிறது ரொம்பவுமே விறுவிறுப்பாக இருக்கும். அதாவது இந்த ஜேம்ஸ் பாண்ட் அப்படிங்கிறவர் ஒரு உளவாளி. இவர் எதிரி நாட்டுக்குள்ளேயே போய் எதிரியின் நிலையிலையும் அழிச்சிட்டு மீண்டும் திரும்பி தன்னுடைய நாட்டுக்கே வந்துடுவார். இந்த கதை அப்படிங்கிறது ஒரு படமாக தான் நம்ம பார்த்துக்கிறோம். ஆனால் இது ஈரானில் உண்மையாலுமே நடந்திருக்கு அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? அது இல்லாமல் இங்கே இது செஞ்சதெல்லாம் ஒரு ஆண் கிடையாது, ஒரு பெண். யார் இந்த பெண், எப்படி இந்த வேலையில் முடித்தாங்க, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஈரான் இஸ்ரேல் போர் தீவிரமடைஞ்சிட்டு இருக்க நிலைமையில் குறிப்பிட்ட 10 நாட்களுக்குள்ள ஈரானில் இருக்கக்கூடிய உயர்மட்ட இராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டுட்டாங்க. இராணுவ தளபதிகள் மட்டும் இல்லாமல் சயின்டிஸ்டுகள் பல்வேறு தரப்புலையும் ரொம்ப உயர்மட்டத்தில் இருக்கவங்க கொல்லப்பட்டுக்கிறாங்க. அதுவும் இந்த இஸ்ரேலுடைய தாக்குதல் அப்படிங்கிறது ஒரு ப்ரீசைஸ்ட் அட்டாக்காக இருக்குது. அதாவது துல்லியமான தாக்குதலாக இருக்குது. எப்படி இந்த தாக்குதலை இஸ்ரேலினால் செய்ய முடியுதுங்கிற கேள்வி ஈரானுக்கே கிடைக்கல. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய இராணுவ தளபதிகளாகட்டும் சயின்டிஸ்டுகளாகட்டும் இவங்களுடைய இருப்பிடம் அப்படிங்கிறது பொதுமக்களுக்கே தெரியாத நிலைமையில் எப்படி இது கசிஞ்சுது, எப்படி இவ்வளோ துல்லிய தாக்குதல் நடத்த முடிஞ்சுது அப்படிங்கிற விசாரணையில் இறங்கின ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அது என்னன்னா, இதெல்லாம் செஞ்சது ஒரு பெண் உளவாளி மூலமாக தான் இந்த தகவல் அனைத்தும் இஸ்ரேலுக்கு தெரிய வந்திருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ தெரிய வந்திருக்கிற ஒன்று உண்மையாக இருக்குது. யார் அந்த பெண் அப்படின்னு பார்த்தோம்னா, கேத்ரின் சக்தம் அப்படிங்கிறவங்க தான் இந்த பெண். இவங்க ஒரு ஜூயிஸ், இவங்க ஒரு பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவங்க. அப்படி இருக்கும்போது இவங்க ஏமனில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதன் மூலமாக பல முஸ்லீம் நாடுகளுக்கு பயணப்படுறாங்க. அப்படி ஈரானுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி வர்றாங்க. வந்தவங்க நான் ஷியா முஸ்லீமாக மாறுறேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகளினுடைய மனைவிகள் கூட நெருக்கமாகறாங்க. இந்த நெருக்கம் எந்த அளவுக்கு போகுது அப்படின்னா, அவங்க ஒரு குடும்ப உறுப்பினர் போல பழகிற அளவுக்கு நெருக்கமாக வச்சிடறாங்க. இதன் மூலமாக எவ்வளோ பெரிய டைட் செக்யூரிட்டி இருந்தால் கூட இந்த கேத்ரின் அப்படிங்கிறவங்க அங்கே போயிட்டு வர அளவுக்கு அவங்க நெருக்கத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. இதே வேளையில் யாருக்குமே தெரியாமல் அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள், யார் எந்த நிலையில் இருக்காங்க, எவ்வளோ பெரிய என்ன தளபதியாக இருக்காங்க, என்ன பதவியில் இருக்காங்க, அவங்களுடைய இருப்பிடம் என்ன, அவங்களுடைய ஃபோட்டோ என்ன, இது எல்லாமே அங்கேருந்து ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்து இந்த தகவல் இஸ்ரேலுக்கு அவங்க கொடுத்துக்கிட்டே இருந்துக்கிறாங்க. இதன் மூலம் இஸ்ரேல் துல்லியமான தாக்குதல் நடத்த முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த உளவாளியான கேத்ரின் அப்படிங்கிறவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா, ஈரான்கிட்ட பதில் கிடையாது. ஏன்னா இங்கே தான் இருக்காங்களா, இல்லை தப்பிச்சு வேறு பக்கம் எங்கேயாவது போயிட்டாங்களாங்கிற தகவல் எதுவுமே ஈரானுக்கு இதுவரையும் கிடைக்கல. இப்போ இருக்கும்போது இது உளவுத்துறையுடைய மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்லலாம். ஈரான் தன்னுடைய உளவுத்துறையை இன்னும் மேம்படுத்தலினா இது மாதிரி மிகப்பெரிய இழப்புகளை இன்னும் சந்திச்சுட்டு தான் இருக்குன்னு சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.